சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு தீர்வு தேவை, சவுந்தரராஜன் வலியுறுத்தல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். போக்குவரத்து கழக ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக CITU சங்கம், SCTC CITU சங்கம், SCTC ஓய்வு பெற்றோர் அமைப்பு ஆகிய சங்கங்களை சார்ந்த ஊழியர்கள் கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல் வண்ணாரப்பேட்டையில் உள்ள திருநெல்வேலி மண்டல அலுவலகம் முன் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 32வது நாளான வியாழக்கிழமை நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற சவுந்தரராஜன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: போக்குவரத்து தொழிலாளர்களின் குறைந்தபட்ச கோரிக்கை கூட ஏற்கப்படாததால் ஒரு மாதத்தை கடந்தும் போராட்டம் நீடித்து வருகிறது. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பண பலன்கள் முறையாக வழங்கப்படாததால் அவர்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். பணியில் இருப்பவர்களுக்கும் நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அரசின் கொள்கை நிறைவேற்றுவதுடன் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 7வது ஊதிய குழு அடிப்படையில் உயர்த்தி வழங்க வேண்டும். அதேபோல தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளையும் அரசு விரைந்து நிறைவேற்ற முன்வர வேண்டும். இல்லையெனில் போராட்டம் தொடரும் என்றார் அவர் என்று தகவல் வெளியாகி உள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து ஊழியர்களின் காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து 32வது நாளாக வியாழக்கிழமை நீடித்தது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, ஊதிய ஒப்பந்தத்தின்படி நிலுவைத் தொகையை வழங்குவது, ஓய்வு பெற்ற அனைவருக்கும் பண பலன்களை வழங்குவதற்கான காலவரையை நிர்ணயிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் மாநிலம் முழுவதும் கடந்த 18ஆம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்தந்த மாவட்டத்தின் போக்குவரத்து கழக பணிமனை முன் நடைபெற்று வரும் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் வியாழக்கிழமை 32 நாட்களை கடந்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.